பாதிக்கப்பட்டவங்களுக்கு தங்களால முடிஞ்ச உதவியை யாரெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே கடவுள். அது 1 கோடியா இருந்தாலும் 1 ரூபாயா இருந்தாலும் எல்லாமே ஈக்குவல் தான். அந்த மாதிரி தான் இந்த ஒரு நபர் கேரளால ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜவுளி கடை வச்சிருக்காரு. இவர்கிட்ட இந்த வயநாடுல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஃபண்ட் கலெக்ட் பண்ண போனவங்க கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுங்க அப்படின்னு. നിങ്ങൾ പാക്ക് ഇഷ്ടമുള്ള ഏത് ഒരു വില നോക്കണം. ഞാൻ മാറിക്കാം. നിങ്ങൾക്ക് എത്രത്തോളം പാക്ക് ഉണ്ട് അത്രത്തോളം നിങ്ങൾ പാക്ക് ഉണ്ട്. ഇതെല്ലാം 2 ദിവസം ബണ്ടിൽ പൊട്ടി വെച്ചതേ ഉള്ളൂ. എല്ലാം കൊടുക്കാം. എനിക്ക് ജീവനുണ്ട്. എന്റെ ജീവൻ കൊണ്ട് എനിക്ക് തിരിച്ചു പിടിക്കാൻ പറ്റുന്നേ ഉള്ളൂ. പക്ഷേ ഈ നഷ്ടപ്പെട്ടു പോയതിന് പകരം എന്റെ ജീവൻ പോയാൽ തിരിച്ചു കിട്ടാൻ പറ്റും. എനിക്ക് പോയ പണമാണെങ്കിലും സമ്പത്താണെങ്കിലും നമുക്ക് തിരിച്ച് എങ്ങനെയെങ്കിലും ഒപ്പിക്കാം. ദൈവം തരും. இந்த கடையில உள்ள எதை வேணாலும் எடுத்துக்கங்க. இந்த 2 நாளைக்கு முன்னாடி தான் இதெல்லாம் பண்டல்ல இருந்து வந்துச்சு. நிறைய புது ஐட்டங்கள் இறங்கி இருக்கு. இது எதையுமே நான் வந்து உங்கள்கிட்ட காசு கேட்க போறதில்ல. எது வேணாலும் எடுத்துட்டு போங்க. உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க வீடு, இது 3 தான் பேசிக்கான ஒண்ணு. அந்த 3 விஷயத்துல ஒண்ணான இந்த உடையை நான் காசு வாங்காமலே கொடுத்துறேன். இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு கூட என்னால திரும்ப சம்பாதிக்க முடியும். அங்க நிறைய பேரோட உயிர் போயிருச்சு. என்னோட உயிர் இன்னும் இருக்குல்ல, அதனால நான் உதவி செய்யலாம் அப்படின்னு பண்றாரு. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கிறானே கொஞ்சம் மாச்சு மழை என்ன மனுஷன்